இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0 இன்டரப்ட் பேஸ்டு எல்இடி ஆன் ஆஃப் அந்த கான்செப்ட்டுக்கான கோடிங் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலிங் மெத்தடில் எப்படி ஒரு எல்இடி வந்து ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் இதுக்கான கோடிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டரப்ட் மோடில் வந்து ஒரு எல்இடி எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. ஓகே, நான் சிமுலேஷன் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ரீவியஸாக எப்படி நம்ம அவுட்புட் காமிச்சோம் அந்த அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது வந்து இப்போ சிமுலேஷன் எழுதின வருது. ஏன்னா நம்ம ஐசை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் prg.x ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணால் டைமர் 0 இன்டரப்ட் பேஸ்டு எல்இடி ஆன். ஓகே, அந்த கோடை வந்து கம்பைல் பண்ணலன்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், prg.c அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் நான் கம்பைல் பண்ணிடலாம். ஓகே, கம்பைல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதோட ப்ரோக்ராம் ஃபைலை வந்து நான் லோட் பண்ணுறேன் prg.x எகெயின். ஓகே, தென் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து எனக்கு நமக்கு வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸான டிலே வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் இதில் வந்து பல்ஸ் வரல. ஓகே, இப்போ பல்ஸ் வருது. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் வந்துட்டு பல்ஸ் வருது அப்படின்னு செக் பண்ணிடலாமா. இப்போ கர்சர் ரிமூவ் பண்ணிட்டு எகெயின் கர்சர் நான் வைக்கிறேன். இல்லை அப்படின்னா இதே கர்சர்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஒன்ஸ் சிமுலேஷன் என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன 500 மில்லி செகண்ட்ஸ்க்கு நம்ம டைம் டிலே ஜெனரேட் பண்ணோமோ அதே சேம் கான்செப்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது 50 மில்லி செகண்ட்ஸ் டைம் டிலே ஜெனரேட் பண்ணிட்டு அது வந்து 10 டைம்ஸ் லூப்பில் வந்து நான் போட்டிருப்பேன். ஓகே, அந்த கோடி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு இப்போது இதுக்கான டீபக் ஐக்கான கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ஆஸ்லாஸ்கோப் வந்து எடுத்துக்கிறேன். ஆஸ்லாஸ்கோப் எடுத்துகிட்டு டிஜிட்டல் ஆட்டோங்கிற மோட கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவ் ஃபார்ம் நமக்கு கரெக்டாக வருது. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறேன், கரெக்டாக 0 செகண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணுறேன். $496 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வருது. இது வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், டைமர் 1ல் பார்த்துருப்போம். இப்போ அதே இது நம்ம என்ன பண்ணுறோம், டைமர் 0ல் 10 டைம்ஸ் ஒரு வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த வேரியபிளை டைமர் பேஸ்ட் நமக்கு ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு அவுட்புட் வருது. ஓகே, நமக்கு என்ன அது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கான கோடிங் வந்து நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு நம்ம பிக் 12F675 இந்த கண்ட்ரோல்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 11th வீடியோவாக இருக்கும். ஓகே, இப்போ ஆஸ் டிஃபைன் pic.h. ஓகே, பிக்கு நான் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 4 MHz தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்ஃபிக் 0x3F75. ஓகே, இதில் வந்து ஏன் நான் 3F75 அப்படிங்கிறத நான் என்ன சொல்லிப்பேன், இன்பில்ட் இருக்க நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்டல் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து டைமர் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அவ்வளோ டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். LED 1 GPIO 0 வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு LED பின் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு இன்டரப்ட் டைமர் 0 என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரீவியஸில் என்ன பண்ணியிருப்போம், டைமர் இன்ஸ்லேஸ்லேயே நம்ம எல்லா ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வாய்டு இன்டரப்ட் டைமர் 0 ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டைமர் 0 வந்து என்னன்னா T0IF டைமர் 0IF வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், எனக்கு உள்ளே வந்து TMR0வோட 60 வந்து அப்டேட் பண்ணிக்க. ஏன்னா எனக்கு TMR0 ஏன்னா இன்டர்ப்ட் வந்து சேவ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா என்னோடய வேல்யூ என்னது 8 பிட் ரிஜிஸ்டர். என்னோடய வேல்யூ வந்து 8 பிட். ஓகே, என்னோட ரிஜிஸ்டர் டைமர் 0 வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிட் ரிஜிஸ்டர். அப்போ 0லேருந்து 255 ரீச் பண்ண எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் ஆகும்னு சொன்னோம், 65 மில்லி செகண்ட்ஸ் ஆகும்னு சொன்னோம். அப்போது எனக்கு வந்து 50 மில்லி செகண்ட்ஸ் தான் எனக்கு அவுட்புட் வேணும். ஆனால் 65 மில்லி செகண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், என்னோட டைம் டிலே வந்து டிஃபர் ஆகும்ல. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைம் இன்டர்ப்ட் என்ன ஆகும், 0லேருந்து 60லேருந்து நான் செட் பண்ணிக்க வேல்யூ 60 அப்படின்னா அந்த 60லேருந்து என்ன ஆகும் 255 ரீச் ஆகிடும். 255 ரீச் ஆனதுக்கப்புறம் டைமர் 0IF என்ன பண்ணுங்க, எகெயின் நான் 0 பண்ணுங்க. அப்போ எகெயின் 0 பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், 0லேருந்து 255 ரீச் பண்ணுறப்போ 65. அப்போ 50 + 65 என்ன ஆயிரும், 1.15 மில்லி செகண்ட்ஸ் எனக்கு கவுண்ட் ஆகிடும். அப்படி எனக்கு ஆகக்கூடாது. எப்பயுமே என்ன ஆகணும், 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து எகெயின் 50 மில்லி செகண்ட்ஸ் தான் கவுண்ட் ஆகணும். அப்போ அதனால் என்ன பண்ணுங்க, TMR0 வந்து எகெயின் எனக்கு 16 செட் பண்ணு அப்படின்னு சொல்லி அதோட லோடு வேல்யூ என்ன ஆகணும், எப்பயுமே 16 மட்டும் தான் அப்டேட் ஆகணும். எனக்கு 0 வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத அந்த வேல்யூ இங்கே அப்டேட் பண்ணிருக்கேன். டைமர் கவுண்ட் என்ன பண்ணுங்க, 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணல. ஓகே, எப்போ எனக்கு 50 மில்லி செகண்ட்ஸ் ஒரு இன்டரப்ட் வருதோ அப்போ என்ன பண்ண டைமர் கவுண்ட்டுங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுங்க, டைமர் கவுண்ட் 1 பேஸ் பண்ணி நான் வந்து எழுதி ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்து டைமர் 1 இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன், டைமர் 0 init. ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஆனால் என்ன பண்ணிப்பேன், while of T0IF அப்படின்னு போட்டு இங்கே செக் பண்ணதை நான் இப்போ மேலே செக் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இந்த 3 லைன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிள், டைமர் 0 இன்டரப்ட் எனேபிள். இந்த 3 பிட் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஓகே,
அடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் செலெக்ஷன் வந்து நான் எல்லா பின்னுமே டிஜிட்டலாக யூஸ் பண்ண போகிறேன் 0x00 கொடுத்துட்டேன். சிஎம் கான் ஏன்னா கம்பேரட்டர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுங்க 0x07 நான் எல்லா பின்னும் என்ன பண்ண போகிறேன் டிஜிட்டல் பின்ஸை நான் வந்து எப்போ இன்புட்டாக வேணும் எப்போ அவுட்புட்டாக வேணும் நான் செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அடுத்தடுத்து சைவோவில் என்ன பண்ணுங்க எல்லா பின்னுமே அவுட்புட் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். GPIO 0ல என்ன பண்ணேன் 0x00 கொடுத்துட்டு எனக்கு அந்த பின் இனிஷியலாக லோவில் தான் இருக்கணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற LED வந்து லோவில் தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். அடுத்து டைமர் யூனிட். ஓகே, டைமர் 0 யூனிட்னா என்ன ஆகும், டைமர் 0 யூனிட்டுக்கான ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இங்கே வந்துட்டு டைமர் 0 கிளாக் சோர்ஸ் வந்து இன்டர்னல் கிளாக் வேணுமா, எக்ஸ்டர்னல் கிளாக் வேணுமா, ரைசிங் எஜ் வேணுமா, ஃபாலிங் எஜ் வேணுமா, இது எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கலர் அசம்பிளி எனக்கு வாட்ச் டாக் டைமர் வேணுமா இல்லை டைமராக யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. அதே மாதிரி எனக்கு மேக்ஸிமம் டைம் டிலேக்காக PS 2.0 வரைக்கும் ஏன்னா எனக்கு எல்லாமே ஒன் பண்ணியிருக்கேன். டைமர் 0 வேல்யூ வந்து 60 செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லோடு வேல்யூ எனக்கு 60 செட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே வரும். அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து டைமருக்கான இன்டரப்ட் இல்லை நம்ம எந்த இன்டரப்ட் யூஸ் பண்ணால் என்ன ஆகணும், இந்த 2 இன்டரப்ட் நம்ம வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி ஆகணும். அப்படி எனேபிள் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகும். அதுக்காக நான் ஒன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் ஆஃப் ஒன்றில் டைமர் கவுண்ட் 0. ஓகே, டைமர் கவுண்ட்டுங்கிற வேரியபிள் வந்து 0வோட அதிகமாக இருக்கணும். டைமர் கவுண்ட் லெஸ் தென் 10 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், LED 1 வந்து ஹை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைமர் கவுண்ட் கிரேட்டர் தென் 10 இருந்து 19க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், LED 1 வந்து 0 பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அது எவ்வளோ நேரம் வந்து ஆஃபில் இருக்கணும், அதே 500 மில்லி செகண்ட்ஸ் தானே ஆஃபில் இருக்கணும். அப்போ அதனால தான் என்ன பண்ணுங்க, டைமர் கவுண்டு கிரேட்டர் தென் 19 இருந்துச்சு அப்படின்னா டைமர் கவுண்டையும் 0 பண்ணிடு, LED 1ஐயும் 0 பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் டைமர் கவுண்ட் 0ங்கிற கோடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிலே டைமர் அந்த இன்ஸ்லைஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஸ்லைஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ண கிடையாது. அதுக்கு போல் என்ன பண்ணிக்கோ, ஒரு வேரியபிளை மட்டும் நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த வேரியபிள் வந்து இந்த வேல்யூக்கு மேலே போனால் எனக்கு LED ஹை ஆகணும், இந்த வேல்யூ கீழே வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த கோடை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன், கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆகிட்டு இந்த கோடிங் எகைன் அதே கோடிங் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த இஷ்யூ இருக்காது. LED வந்து கண்டினியூஸாக பிளிங்க் ஆகும். பார்த்திங்க அப்படின்னா 500 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் LED ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.